உங்களுடைய கருத்துப்படி இந்த கிளிமூக்கு சேவல் வந்து இப்ப தமிழ்நாட்டு சேவல் சொல்றாங்க எல்லாரும். உண்மையிலே இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்த பூர்வீகமாக வச்சு பிறந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க 40 வருஷ அனுபவத்துல நீங்க அதிகமா எங்க எடுத்தீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. பூர்வீகங்கிறது வந்துங்க கிளிமூக்கு விசிறிவாள்ங்கிறதே வந்து ஒட்டஞ்சத்திரம் இந்த ஏரியா தாங்க ஃபர்ஸ்ட். அதான் நம்பர் 1ங்கிறது எனக்கு தெரிய. மற்றபடி வந்து ஒட்டஞ்சத்திரம், பாச்சலூர் மலை மேல இருக்கு பாத்தீங்கன்னா, மேல பாச்சலூர் மலை இந்த பகுதியில் தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி வேணா எங்க உடுமலைப்பேட்டை போயிருக்கலாம், அங்க போயிருக்கலாம், எங்க போயிருக்கலாம். எனக்கு தெரிய நான் 40 வருஷம் சர்வீஸ்ல வந்து ஒட்டஞ்சத்திரம், பாச்சலூர் இந்த ஏரியாவில தான் நான் எடுத்துட்டு போனேன். இங்க இருந்து வேணா எடுத்துக்கொண்டு எங்க வேணா வளர்த்துருக்கலாம். ஆனா அது பூரா அவங்களும் அல்ல. அதாவது எந்த ஊருக்கான இப்ப நான் கோயிலூர் சொன்னா நான் கோயிலூர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னுடைய ஊர் கோயிலூர். ஆனா நான் கோயிலூருக்காரன் கிளிமூக்கு முதல் உற்பத்தி பண்ணேன்னு சொல்லிட முடியாது. அங்க இருந்து வாங்கிட்டு வந்து வேணா நான் உற்பத்தி பண்ணிருக்கலாம், நிறைய டேலண்டா பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா உண்மையானது பிறப்பிடம்ங்கிறது ஒண்ணு இருக்கு பாத்தியா. அதாவது பூர்வீகம் போலார் தங்கச்சுரங்கத்துல இருந்து நம்ம தங்கத்தை எடுக்கிறோம், மண்ணாத்தை எடுக்கிறோம். ஆனா போலார் தங்கச்சுரங்க மண் எடுக்கிறோம். ஆனா எங்க வேணாலும் நகையை வச்சிருக்கலாம், தங்கத்தை வச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் உண்மையானது என்னன்னு கேட்டா ஒட்டஞ்சத்திரம், பாச்சலூர் இந்த பகுதியில இருந்து வந்ததுதான் முதல் எனக்கு தெரிய கிளிமூக்கு விசிறிவாள்ங்கிறது. அதுக்கு பின்னாடி வேணா சண்டைச்சாவா இருந்திருக்கலாம், அப்படிங்கலாம் அப்படி என்ன வேணாலும் பேசிக்கலாம். நம்ம ஏன் நான் தான் உற்பத்தி கூட பண்ணேன் நான் கூட சொல்லிக்கலாம். ஆனா உண்மை என்ன அதல்ல. நான்லாம் எடுத்துட்டு வந்தது ஃபர்ஸ்ட் நான் சின்ன பையன் ஒரு 15 வயசு 16 வயசுல எல்லாம் ஒட்டஞ்சத்திரம் தான் போய் வீட்டுக்கல்ல. ஆனா சந்தை மார்க்கெட்ல எனக்கு அதை பத்தி தெரியாது. ரொம்ப சின்ன பையனா இருந்தப்ப சரி ஒரு மீசோட எனக்கு முளைக்கல. அப்ப எல்லாம் போய் வீட்டுக்கு வளர்ப்பாங்க. ஆனா விலை காஸ்ட்லியெல்லாம் இல்ல, சும்மா கம்மியான விலை. 60 ரூபா, 70 ரூபா, 50 ரூபா, 40 ரூபாய்க்கு கூட சாவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெரிய சாவலை 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படிலாம் உண்டு. ஆனா ஒட்டஞ்சத்திரம் இந்த ஏரியா தான். ஒட்டஞ்சத்திரம், பாச்சலூர், கள்ளிமந்தயம் இந்த பக்கத்துல கள்ளிமந்தயத்துல காரிமாட்டுக்காரன்னு சொல்றவர்லாம் ரொம்ப பிரமாதமான வளர்க்குறவர். அவர் நல்ல வளர்ப்பாளி. அவர்லாம் இறந்துட்டாரு. இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல கோழிலாம் இருந்திருக்கு. தாராபுரம் போற ரோட்ல கள்ளிமந்தத்துல அவர் சொல்றதே காரிமாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நல்ல இனவழி இருந்தது. அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பாச்சியில எல்லாம் திருமல் கவுண்டர் இருந்தது. அவர்கிட்ட எல்லாம் நல்லா இருந்தது. ஜெயவால் அண்ணன் வச்சிருந்தார், நல்லதெல்லாம் வச்சிருந்தார், தெளிவானதெல்லாம் வச்சிருந்தார். அங்கிட்டு தான் முதல் உற்பத்தி ஆனது. அதுக்கு பிறவாடி வேணா யாரு எங்க வேணாலும் கருப்பையா உற்பத்தி. ஆனா ஒண்ணு, நான் பெரிய வியாபாரி. நான் எந்த ஊர்ல எவ்வளவு சொன்னாலும் நான் வாங்க முடியும். என்னால வாங்கிட்டு வந்துடுவேன், வாங்கிக்கூடாது காட்டுவேன், வச்சிருப்பேன், விற்பேன். ஆனா சொல்லும் போது ஏன் கோழி குஞ்சு ஏன் பேட்டிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே வாங்கிட்டு வந்து சொல்லி விற்பனை தவிர இப்ப நான் என் வீட்டுல இருக்கிற கோழியில குஞ்சு இருக்கிறத மத்திரம் தான் சொல்லுவேன். வாங்கிட்டு வந்த சேவலை வந்து நான் வாங்கிட்டு வந்ததான் சொல்லுவேன் தவிர என் வீட்டுல பொறிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி அவசியம் எனக்கு இல்லை. உண்மை என்னன்னு கேட்டா நம்ம வீட்டுல பொறிச்சா நம்ம வீட்டுல பொறிச்சதுன்னு சொல்லுவேன். இல்லங்க அப்படின்னா நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா கருப்பியா எடுத்துட்டு வந்தப்பா தம்பி அண்ணா எடுத்துட்டு வந்தேன்னு தான் சொல்லுவேன் தவிர நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். அது மாதிரி எப்பவுமே எந்த நாளுமே வந்து அங்கதான் பிறப்பிடம்னு எனக்கு தெரிய இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரியாத யார் சொல்லணும்னா கூட என் போன் நம்பர் கூட நோட் பண்ணிக்கங்க. 98 43 16 65 34 இந்த நம்பருக்கு போன் பண்ணி இந்த ஊர் நல்லடா அந்த ஊர்னு கூட எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அந்த இடம் தான். நான் வந்து 16 வயசுல இருந்து வாங்கிட்டு இருக்கேன். 16 வயசு எனக்கு 16 தான் அன்னையில இருந்து வாங்கினா நான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது. அப்ப அதுக்கு பின்னாடி நான் உற்பத்தி பண்ணி நான் எத்தனையோ வந்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சேவல் வித்திருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க கிளிமூக்குல மட்டும்? கணக்கிட முடியாது தம்பி. நான் வந்து சொல்லல, நான் பிறந்ததையும் என்னோட பிறந்ததையும் வித்துருக்கிறேன், நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். கணக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் எண்ணி வச்சு நான் எழுதி வைக்கிறதுலாம். உங்களால விற்க முடியாம போயிருக்கா கிளிமூக்கு சேவலை? இல்லப்பா, உள்ள ஒண்ணுமே இல்லப்பா. விற்க முடியாது. 40 வருஷத்துல விற்க முடியாம போயிருக்குங்களா? இல்லைங்க உள்ள ஒண்ணு இல்லை. எப்பவுமே நான் நினைச்சா வித்துருவேன், விற்க முடியும் என்னால. நேமம் வச்சு விற்கிறது உண்டு. இப்படி என்னை மாதிரி என் தம்பி மாதிரி வீடியோ கால் போட்டு கூட என்னை விளம்பரப்படுத்தினால இருக்கிறாங்க. அது மாதிரி வித்துருக்கிற உண்டு. நிறைய பேர் வந்து இப்ப வீடியோ கால கேட்கறாங்க, என்னை கொண்டாந்து சாப்பிட மாட்டீங்களா, அங்க கொண்டு வரீங்களா, உடம்புல மட்டும் கொண்டு வரீங்க. நான் இருக்கிற உடம்புக்கு நான் கொண்டு போக முடியாது. அதை நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் என்னால கொண்டு எல்லாம் கொண்டு கொடுக்க முடியாதுங்க. நீங்க வாங்க நேரடியாக வந்து பார்த்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன் தவிர நான் கொண்டு வரேங்கன்னு